குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலனாலும் நான் ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே. என் தெருவில் யாரும் ரட்சிக்கப்படலனாலும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே. என் கிராமத்தில் யாரும் ரட்சிக்கப்படலனாலும் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறாரே. நான் ஒருவனாய் இருந்தாலும் நான் குடும்பமாய் இருந்தாலும் நானோ என் வீட்டாரோ வந்தா கர்த்தரையே சேவிப்போவது ஒரு பக்தி வைராக்கியத்தோடு சத்தமரலே ஒருத்தர் குடும்பத்தில் ஒருவர் குடும்பத்திடம் போதுக பற்றி வேலைக்கிறோமா முழு தலைமுறைகளை கற்றுக் கொண்டு வருவார். ஒரு சந்ததி அவரை சேமிக்கும். அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததி. ஒரு நபர் ஆண்டவரை தொட்டா போதுங்க, ஒரு நபர் ஆண்டவரை பிடிச்சா போதுங்க, ஒரு நபர் ஆண்டவர் சந்திச்சா போதுங்க, கர்த்தர் அப்படியே தூக்கி கொண்டு வந்துருவார். தூக்கி கொண்டு வந்துருவாரு. குடும்பத்தில் சில ரட்சிக்கப்படலாம், கிராமத்தில் சில ரட்சிக்கப்படலாம், என் குடும்பத்தில் சில இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க தான் உங்க குடும்பத்தில் எலியா, நீங்க தான் உங்க குடும்பத்தில் எலியா, நீங்க தான் உங்க தெருவில் எலியா, நீங்க தான் உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருக்காக பக்தி வைக்கிறேன். சத்தமுறலே இயேசு, சத்தமுறலே இயேசு, சத்தமுறலே இயேசு. இன்னைக்கு தேசத்துல பல உடன்படிக்கை தள்ளி வாழ்றாங்க. தேவன் நமக்கை கொடுத்த உடன்படிக்கை சத்திய வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இதை தள்ளி விட்டு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உபதேசத்தை தள்ளி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்திய வேதத்தை தள்ளி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஏறாத காரியங்களை செய்து சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகள் சீர்கட்டு போகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னமோ சபைக்குள்ள நடக்குது, எப்போ சபைக்குள்ள போகுது. கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டிய இடங்கள், கர்த்தருக்காக பலியை நிற்க வேண்டிய இடங்கள். ஒரு சபை என்ன தெரியுமா? என்னை கர்த்தருக்காக பலியாய் ஒப்பு கொடுக்கிற இடம் தான் சபை. என்னை கர்த்தருக்கு பலியாய் அர்ப்பணிக்கிற இடம் தான் சபை. பழையற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய கூடாரத்துக்குள்ள, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மிருகத்தை கொண்டு வந்து ஒரு மனிதன் கர்த்தரோடு சேர்க்கப்பட முடியாது. அவனுடைய பாவங்கள் நிவாரணம் செய்யப்படி, குற்றங்கள் நிவாரணம் செய்யும்படி, அவனுக்கு சமாதானத்தை உண்டாகும்படி அந்த மிருகத்தின் மேல கையை வச்சு அந்த மனிதனுக்காக பலி செலுத்தி அந்த பலியில் இருக்கிற குற்றங்களை எல்லாவற்றையும் ஆசாரியர் எடுத்துக்கொண்டு அதை தேவனிடம் சுமத்துகிறது தான் பலி. பலி பலி புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்காக எனக்காக ஒரே பலியாய் அவர் பலியிடப்பட்டார். வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக கல்வாரி சிலுவை மரத்திலே உங்களுக்காக எனக்காக ஒரே பலியாய் பலியிடப்பட்டார். இனி ஒரு பலி தேவையில்லை. மாறாக சபையில் அந்த ஒரே என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இருக்கிற இடம்தான் சபை. சபை பலி பீடங்களாக இருக்க வேண்டிய சபை, பலியா இருக்க வேண்டிய சபை இன்னைக்கு பல இடங்களிலும் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் கண்டவர் கவர்ச்சிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் பலவிதமான வினோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நானோ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு